ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வேவ்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். சுயி பிளாக் செயினில் வந்த ஏர்ட்ராப் கிட்டத்தட்ட ஒரு 5 months நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். டெய்லி ஒரு தடவை வந்து உள்ளே போயிட்டு அதை பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட வேலை. அதில் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 14 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இதில் உள்ள வராட்டி, இதில் ஒர்க் பண்ணாட்டி உங்களுடைய காயின்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணப்படும் சொல்லி அவங்க அறிவித்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இதில் ஸ்டார்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவர்கள் போய்ட்டு இதை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 24 hours ஒர்க்காகவும் ஒர்க் பண்ணுறான்னு வேலை. அதோட ஸ்டேக்கிங்லேயும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் வச்சிருக்கிற அந்த வேவ் பாயிண்ட்ஸை ஸ்டேக்கிங்கில் போகிறது உள்ளாக உங்களுக்கு வேவ் கோயின்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, பழைய அப்டேட், பழைய மைனிங். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. புதுசாக ஒர்க் பண்ணுறவர்களுக்கு பெரிய அளவு பாயிண்ட்ஸில் வர சான்ஸ்கள் குறைவு. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணலை. ஸோ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 24 hours கிளைம் பண்ணுறேன், உங்களுடைய பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது செக்யூ ஏர்ட்ராப், டோமார்க்கெட் ஏர்ட்ராப் நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க இரவு. ஸோ உங்களுடைய இதை செக் பண்ணிக்கொள்ளலாம். நாளைக்கு அவங்க டைம் ஓடி கொண்டு பாருங்கள், ஒரு நாள் 3 மணிக்கு அழுத்தப்புறம் உங்களால் செக் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோமார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் இன்ஆக்டிவாக இருக்கிறீங்களோ ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் டோமார்க்கெட்டில் வந்தோடனே இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதில் அந்த கோடை கொண்டு போய் பிட்கெட் வாலெட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று நாங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து போட்டிருந்தோம் எங்கள் டெலிகிராம் சேனலில். சில பேர் இதை ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பிட்கெட் வாலெட்டில் ஒரு கோடை கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி. அப்படி யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அவர்கள் இன்றைக்கு அந்த கோடை கொண்டு போய் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய டெலிகிராம் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே, அந்த பிட்கெட் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வரும் ஒரு கோடு உண்டு, சம்திங். அதை கொண்டு போய் பிட்கெட் வாலெட்டில் போட்டு பிட்கெட் வாலெட்டில் டைரெக்டாக நீங்கள் அதை கொடுத்தீங்களானே உங்களுக்கு பிட்கெட் வாலெட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அல்லது இவ்விடத்தில் வந்து பிட்கெட் வாலெட்டில் வந்து ஆப்டோஸ் மெயின் நெட்டில் வந்து 7 billion டோமா ஃபார் கிராப்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கோடை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் டொமேட்டோ அதான், அதை காப்பி பண்ணி கொண்டு போய் அதில் போட்டு 7 billion டோக்கன்ஸ் அதில் அந்த ப்ரைஸ் பூலில் நீங்கள் ஒரு வாலெட்டை சப்மிட் பண்ணி நீங்கள் ஒரு ஆளாக அதில் சேர்ந்து கொள்ளுங்கள். 19ஆம் எங்களுக்கு இதை பற்றின அப்டேட் எங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்களுடைய வாலெட்டுக்கு அது ரிசீவ் ஆயிடும். ஸோ அசெட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் டிபாசிட் அனுப்பியிருப்பீங்க, ப்ரீ டெபாசிட்டுக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, லாக்டில் இருக்கும். ஸ்டேக் பண்ணியிருந்தவர்கள் 24ஆம் தான் நான் ஸ்டேக் ஆகும். ஸோ வேறு டாஸ்கள் இருக்குது. இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். நாளைக்கு எந்த அப்டேட்டுமே கொடுக்காம கேம் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறேன். பார்ப்போம். அடுத்தது இந்த டிஆர்எக்ஸ் ஃபைனலி லிஸ்ட் ஆகிட்டு, டிஆர்எக்ஸில் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படி லிஸ்ட் ஆகும், 0.5 வரும், 0.1 வரும்னு சொல்லி எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி 0.0000 ஓடிக்கிட்டே இருக்குது. லிஸ்ட் ஆகிற நேரத்தில் 0.000118 சொல்கிற ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் 4 0 தள்ளி 634 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு டஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு முதல் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னாடா நிறைய பேர் அதை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுவோம் 1 weekக்கு. அடுத்தது இந்த ஓலான்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு, அதில் 3 சீசன் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதில் சீசன் 1க்கான ஏர்ட்ராப் எங்களுக்கு தந்துட்டாங்க, கிளைம் பண்ணிட்டோம் போன மாதம். இப்போ அந்த சீசன் 1ல் 2வது ஸ்டேஜ் சீசன் 2க்குரிய ஏர்ட்ராப் எங்களுக்கு தராங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நாங்கள் ஆல்ரெடி இதை மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த எப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்க் ஒன்று தந்துருக்கிறேன். அந்த வீடியோ நான் ஃபஸ்ட் கிளைம் நேரமே அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு மேலே ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணிங்கள் எப்படி வரும், அதில் போய்ட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், கனெக்ட் பண்ணி இந்த வாலெட். இது பழைய மைனிங் புதுசாக யாருமே ட்ரை பண்ண வேணாம். அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் சீசன் 1க்கு கேட் டொயோக்கு நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேட் டொயோ அட்ரஸ் இதில் காட்டும், அட்ரஸ் இல்லை யூஐடியில் காட்டும். அவ்வளோதான் ப்ரோசஸ். ஸோ நீங்கள் கேட் டொயோக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி யாரும் பண்ண இல்லை, சீசன் 1 நான் கிளைம் பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறவங்களும் அதை கொடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. புதுசாக அதை கேட் டொயோ ஐடியை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து போட்டு இதில் ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி இருந்தால் உங்களுக்கு 24ஆம் உங்களோட டோக்கன்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கேட் டொயோவில். ஸோ 24ஆம் முதல்ல நீங்கள் கிளைம் அந்த உங்களோட யூஐடியை கொடுத்து பாருங்கள். கீழே செக் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்கள் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். நீங்கள் அந்த வாலெட்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இருந்தால். அதோட ப்ரைஸை பாருங்கள். ஓலா 0.0085 சம்திங் ஓடிக்கொண்டிருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 0.01618 ட்ரேட் ஆகி கொண்டு எனக்கு தெரியும். ஸோ பார்ப்போம். அடுத்தது இந்த சீலியா ஏர்ட்ராப்பில் எக்ஸ்சேஞ்ச் லான்ச்சிங் 25ஆம் முன்னாடி லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த மாதம் 20ஆம் தாங்கள் லான்ச் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. த லான்ச் வில் பி கண்டக்டட் அட் டிரான்ஸ்கோப்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்த போட்டிருக்காங்க. ஸோ நேற்று கொடுத்துருந்தாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எங்களுடைய அந்த மைனிங் ஆப்லேயே நாங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல நாங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஆப்லேயே கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளவே பார்த்தீங்கன்னா வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும், வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிஸ்டிங் ஆன பிறகு, லான்ச் ஆன பிறகு நாங்கள் இதுக்குள்ளேயே போய் கிளைம் பண்ணுற ஆப்ஷன்களும் வரலாம். ஃபர்தரான அப்டேட்டுகள் வரேன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன். சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஏர்ட்ராப்பாக ஒரு எக்ஸ்சேஞ்சாக இது கருதப்படுது. 2வது ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். அடுத்தது நேற்று இப்படி ஒரு ஏர்ட்ராப் ஒன்று போட்டிருந்தேன், ஹிரா அல்லது
ஹிவேரான்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப். இது ஒரு டெபின் ப்ராஜெக்ட். அதாவது நாங்கள் கியூ ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ டெலிகிராமில் பண்ணி கொண்டிருக்கோம். டெலிகிராமில் ஒரு டெபின் ப்ராஜெக்ட் மாதிரி போய்கின்றிருக்கு. இதில் எங்களுடைய டேட்டாவை கனெக்ட் பண்ணி பவிக்காத டேட்டாவை வச்சுக்கொண்டு அவங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் உங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுக்கணும். இதனோட உங்களுக்கு பவர்ஸ் கொஞ்சம் தருவாங்க. பவர்ஸ் அல்லது பேட்டரி. அந்த பேட்டரியிட சார்ஜ் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மைனிங் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டரி சார்ஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வைட் பண்ணுற மாதிரி லிங்க் எல்லாம் இருக்குது. அந்த இன்விடேஷன் லிங்க் எடுத்துக்கொண்டு யாரையும் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்ஸ் கேட்குறாங்க. 500 ஸ்டார்ஸ், அதோட 1.2 டொன் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பண்ண முடிஞ்சவங்க மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவர்கள் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சவங்க ஃப்ரீயாகவே பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நீங்கள் உங்களோட பேட்டரி சார்ஜ் முடிஞ்சுட்டு அது கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பிறகு வந்து இது ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று முக்கியம், நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணவே கூடாது. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மைனிங் ஸ்டாப் ஆயிரும். அதோட ரீட்மின்னு சொல்கிற இடத்துல வந்தீங்கன்னா உங்களுடைய வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்களுடைய டோன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது டோன் பிளாக் செயினில் வர ஒரு ஏர்ட்ராப் டோன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏர்னிங்ஸ் ஆப்ஷன், மெட்ரிக் ஆப்ஷனில் உங்களுடைய என்ன மாதிரி எல்லாம் கவுண்ட் ஆகுது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாஸ்க் ஆப்ஷனில் டெய்லி டாஸ்க் வந்து இருக்குது. அதோட ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற டாஸ்க்கெல்லாம் இருக்குது. அந்த டாஸ்க்களையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வைட் பண்ண வந்துடுவோம். நம்ம ஒருத்தரை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ், 1000 பேட்டரி பவர் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இன்வைட் பண்ண உங்களுடைய பேட்டரி கூடும், பேட்டரி பவர் கூடும், அதே மாதிரி உங்களுடைய எலொகேஷனும் கூடும். ஸோ இதில் க்ளோஸ் பண்ண வேணாம், இப்படியே பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபோனை விட்டு டெலிகிராம் ஆப்பை விட்டு வெளியே வந்தாலும் அதை க்ளோஸ் பண்ண வேணாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மைனிங் ஸ்டாப் ஆயிரும். டெலிகிராமில் ஒர்க் பண்ணாலும் இந்த ஹிவேராவை கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி, அந்த லேபிள் கீழே ஷோ ஆகிற மாதிரி விட்டுருங்க. அதாவது நீங்கள் இந்த க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் தண்டர்பாட்டில் அதை விட்டு போட்டு நீங்கள் பேக் வந்து போட்டு வேறு ஆப்ஸுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி உள்ள ஒரு போய்ட்டு அதை ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. உங்களோட மைனிங் ஸ்டாப் ஆயிரும், உங்களோட பாயிண்ட்ஸ் ரிசீவ் ஆகாது, மைனிங் நடக்காது. ஸோ உள்ள போய்ட்டு இடைக்கிட்ட போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹிவேரா ஒன்றில் இருக்கா. நீங்கள் டெலிகிராமுக்கு கிரிப்டோ மைனஸ் அடிக்கடி போய்க்கொண்டிருப்பீங்க. அந்த இதில் ஹிவேரா பேக்ரவுண்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டுகள் வரேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதை நம்மளுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில். புதுசாக வந்திருக்கிற பெருசாக ஃபாலோவர்ஸ் இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. வருங்காலத்தில் கொஞ்சம் வைரல் ஆகலாம். அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கும். ஸோ அனைவரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.